ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இணைய களஞ்சியம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோவில் எப்படி பிளர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அவுட்டோரில் ஒரு வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரோன்னா, அந்த வீடியோவில் பார்த்தோன்னா பீப்புளோட ஃபேஸஸ் நிறையா இருக்கும். அது இல்லாமல் வண்டி நம்பர் பிளேட் இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தெரியக்கூடாது, அதை ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறத பிளர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் எப்படி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு யூடியூப்பில் மேலே கார்னரில் பார்த்தோன்னா உங்களோட அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோவில் கிளிக் பண்ணணும். வீடியோஸ் போங்க. வீடியோஸில் நீங்கள் இப்போ எந்த வீடியோவை எடிட் பண்ணணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணுன்னா எடிட்டர் இருக்கும், எடிட்டரை கிளிக் பண்ணுங்கள். எடிட்டரில் ஆட் டு பிளர் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபேஸை பிளர் பண்ணணுமா இல்லை அது கஸ்டமாக பிளர் பண்ணணுமான்னு கேட்குது. இப்போ நம்ம இதில் கஸ்டமாக எப்படி பிளர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ கஸ்டமாக நமக்கு தேவையானதை மட்டும் பிளர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். கீழே அந்த டைமரை மூவ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு எந்த இடத்துல பிளர் பண்ண நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம பிளர் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா மாஸ்க் வந்துடும். ஸோ இப்போ கீழே இந்த இடத்துல இந்த சர்ச் மாதிரி இருக்கிற இடத்துல நம்மளோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஜூம் பண்ணிக்கிற மாதிரி இது. ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கரெக்டாக வச்சு மாஸ்க் பண்ணிவிட்டு இது கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடும். அது அவ்வளோதான். இதை நம்ம கர்சர் யூஸ் பண்ணி முன்னாடி பின்னாடி லைட்டாக எந்த சைடு வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே அப்லோடுன்னு வந்துடுச்சு. ஸோ அதில் நம்ம சேவ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வீடியோ எடிட் ஆகி முடிக்கிற மாதிரிலாம் கொஞ்சம் டிலே ஆகும், ப்ராசஸ் ஆகி வரத்துக்குன்னு காமிக்கிது. ஸோ நீங்கள் சேவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சேவஸ் வீடியோ கொடுத்து இந்த வீடியோ தனியாக சேவ் பண்ணலான்னு காமிக்குது. ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்டு தனியாக ஒரு வீடியோ சேவ் பண்ண போகிறேன். ஸோ சேவஸ் நியூ வீடியோ. ஒரிஜினல் வீடியோவை டெலிட் பண்ணவான்னு கேட்குது எடிட் முடிஞ்சதுக்கப்புறம். இல்லை நான் வேணும்னா அதை டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரிஜினல் வீடியோ எரேஸ் ஆகிடும். இல்லைன்னா டிக் பண்ணல அப்படின்னா ஒரிஜினல் வீடியோவும் இருக்கும், நம்ம எடிட் பண்ண வீடியோவும் இருக்கும். இப்போ சேவ் கொடுத்துறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பழைய வீடியோ இப்போ காப்பி ஆஃப் ஜிமெயில் வீடியோ வந்துடுச்சு. அந்த வீடியோ நம்ம எடிட் பண்ண வீடியோ இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சோடனே அதில் பார்த்தோன்னா ஃபுல்லாக பிளர் ஆகி இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசியாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.